பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பால் எல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வேணாங்கிறவங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக எசன்ஸோ இல்லைனா ஏலக்காவோ சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கோதுமை பிரெட், மைதா பிரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பீட் பண்ணுற டைம்லேயே தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. கல் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் மெல்ட் ஆனதும் ப்ரெட்டையும் சேர்த்துடலாம். அடுப்பை ஃபுல் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அடித்த முட்டை கலவையை ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரெட்டை அப்படியே முட்டை கலவையில் நனைச்சி எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது சில நேரத்தில் ப்ரெட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். இந்த பிரெட் டோஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் சேர்க்காமல் வெறும் முட்டையும் சர்க்கரையும் மட்டும் கூட வச்சு செய்யலாம். பால் சேர்த்தா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்.